ரொம்ப சிம்பிளா குறைவான நேரத்துல நல்ல சுவையான 5 விதமான சட்னி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். முதல்ல நம்ம தக்காளி எல்லாம் இல்லாம நல்ல சுவையான மதுரை கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேன்ல நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்ப இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வரணும், இல்லைன்னா கசக்கிற மாதிரி ஆயிடும். கடுகு சேர்த்து சட்னி அரைச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சு வர ஆரம்பித்த பிறகு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காய பொடியாக இருந்ததுன்னா எப்போ சேர்க்குறேன்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக 5-6 வரமிளகா, ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன், நல்ல ஒரு நிறம் கொடுக்குன்றதுக்காக. இது இல்லைன்னா பரவாயில்ல, காரம் இருக்காது இது. அடுத்ததாக ஒரு 30 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும் கிடையாது, 2 பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு சிவந்த பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும், சட்னியும் சுவையாக இருக்கும். இப்போ ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்குது, சின்ன பல்லு பூண்டாக இருந்துச்சுன்னா 15 பல் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துங்க. பெருங்காய பொடி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், சட்னி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்க அப்படின்னா கசப்பு தன்மை தட்டும். நான் கெட்டி பெருங்காயன்றதுனால ஸ்டார்டிங்கில் சேர்த்துருந்தேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேருங்க. ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது தாளிக்கலாம் எதுவும் வேண்டாம், அவ்வளோதான். இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நல்ல சூடான இட்லியோட வச்சு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு இறங்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம தக்காளி, வெங்காயம், தேங்காய் இல்லாமல் நல்ல ஒரு சுவையான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம வேர்க்கடலாம் சேர்த்து செய்வோம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, பூண்டு 10 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது காய்ந்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இது 3மே நல்லா வறுபட்டு வரணும், உளுந்து கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை சேர்த்த பிறகு ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்குங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்ததா 1/4 கப் புளி தண்ணி சேர்க்குறேன். அதாவது ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கடைசியாக இப்படி பிறண்டு வரும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லைன்னா தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இது இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள். இப்போ இதை நம்ம சட்னியில் தாளித்து விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான இட்லியோட அப்படி மேலே ஃபுல்லாக அப்படி ஊற்றிடணும். நல்லா எல்லா இடமுமே பரவுற மாதிரி ஊற்றிட்டு அப்படி கொஞ்சமாக பட்டும் படாமல் சாப்பிடக்கூடாது, நல்லா அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இட்லியோட செம்ம கலக்கலாக இருக்கும் இது. அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம ரொம்பவே சுவையான வேர்க்கடலை கொத்தமல்லியை பயன்படுத்தி ஒரு சூப்பரான வேர்க்கடலை கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 கப் வேர்க்கடலை, சராசரியா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இது வறுக்காத காய்ந்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்ப இத 1 நிமிஷத்துக்கு இந்த வேர்க்கடலை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததா 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்க சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் காரசாரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால 5 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். உடைச்சு விட்டு சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மேல தெரிக்கும். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், 4ல இருந்து ஒரு 5 புதினா இலைகள் மட்டும் சேர்த்துக்குங்க. அதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை சேர்க்கிறேன். வேர்க்கடலை எந்த அளவுக்கு சேர்த்தீங்களோ அதே அளவுக்கு உடைச்ச கடலையும் சேர்த்துக்குங்க, சரியா இருக்கும். இப்ப இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததா 5 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்ப இது நல்லா வறுபட்டுடுச்சு. அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததா ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண தேங்காய், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்தா போதும். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குங்க. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு. இப்ப கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துங்க. கொஞ்சமா கருவேப்பிலைகள் சேர்த்துங்க. அவ்வளவுதான், இத சட்னியில தாளிச்சு விட்டுற வேண்டியதான். இது ரொம்பவே வித்தியாசமான சுவையோட இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த வேர்க்கடலையும் அந்த பொட்டுக்கடலையும் கலந்து அந்த புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய சுவை வேற லெவலா இருக்கும். இட்லி தோசையோட எல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அவ்வளவுதான், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம வெங்காயம் கொத்தமல்லியை பயன்படுத்தி ஒரு சூப்பரான கொத்தமல்லி வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 4ல இருந்து 5 வரமிளகாய் தாராளமா சேர்க்கலாம். மிளகாய் சேர்க்கும் போது காம்போட சேருங்க. அப்பதான் அதனுடைய விதை வெளிப்படாம இருக்கும், கருகி போகாம இருக்கும். அதனுடைய காரத்தன்மை அப்படியே இருக்கும், நிறமும் நல்லா இருக்கும். இப்ப அந்த மிளகாய் கொஞ்சம் அப்படியே சிவந்து வர்ற மாதிரி இருக்கணும். அதாவது லைட்டா அங்கங்க உப்பி வரும். அப்படியே எடுத்துருங்க. அடுத்ததான் 2 இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி அந்த எண்ணெயில நல்லா வறுபடணும். அதனுடைய அந்த ஈரத்தன்மை லைட்டா போற அளவுக்கு நல்லா சிவந்து வரும். அந்த ஸ்டேஜ்ல அதை அப்படியே எடுத்துடலாம். அடுத்ததா அதிலே எண்ணெய் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணாதீங்க, அப்படியே சேர்த்துட்டு நடுவுலயே வச்சு அப்படியே லைட்டா வறுத்துக்குங்க. அதனுடைய நிறம் மாறக்கூடாது. முக்கியமா அப்படியே லைட்டா அந்த எண்ணெயில சுருண்டு வந்தா மட்டும் போதும். இந்த மெத்தட்ல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செய்யாம இந்த மாதிரி தனித்தனியா வதக்கி செய்து பாருங்க. அதனுடைய மனமும் சுவையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த கொத்தமல்லி லைட்டா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 40 வினாடிக்குள்ள உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். அது அப்படியே எடுத்து நல்லா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திங்க, தனியா மாத்திக்கங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபா கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது. 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசா சேர்க்க வேணாம். பாதி தக்காளி கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுல புளிப்பு ஏறிடக்கூடாது அதிகமா, அதுக்காக தான். அதை இப்ப இது கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. எல்லாமே மிளகாயில இருக்கக்கூடிய அந்த காம்பை நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையுமே தண்ணியில எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் கொத்தமல்லி சேர்க்கல, நான் கடைசியா தான் சேர்க்க போறேன். அப்பதான் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் இந்த சட்னி. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப இத ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டுடுங்க. ரொம்ப நிறைய நேரம் ஓட விடாதீங்க. இப்ப பாருங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப நேரம் நான் ஓடவில்லை. 2 பல்ஸ் இல்லைன்னா ரிவர்ஸ் மோட்ல 2 தடவை மட்டும் சுத்தி எடுத்தாலே போதும், சூப்பரா ரெடி ஆயிடும்.
அங்கங்க உங்களுக்கு அந்த கிரீனிஷ் அங்கங்க தெரியுது பாருங்க. அந்த மாதிரி கொத்தமல்லியை கடைசியா சேர்த்து அரைச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை. உங்களுக்கு பெருங்காய ஃபிளேவர் பிடிக்குன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே பெருங்காய பவுடர் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், தாளிச்சு விட்டுடலாம். மணக்க மணக்க சுவையான சட்னி இப்பவே நல்ல நறுமணம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. காம்புகளோட சேர்த்துக்குங்க, விதை வெளிப்படாம இருக்கும். அப்பதான் நிறம் மாறாம சுவை நல்லா இருக்கும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி வறுத்தீங்கன்னா அப்படியே நல்லா அந்த மிளகாய் உப்பி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துருங்க. இப்போ இதே எண்ணெயிலே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 7 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸில் புளி இந்த மாதிரி எடுத்துக்கங்க, அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இது அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் காம்புகளை நீக்கிட்டு வறுத்து வச்சிருக்க அந்த மிளகாயை சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியில எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியில எதுவும் சேர்க்க வேணாம், வெங்காயத்துலேருந்து நீர் விடும். இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த சட்னி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியை தாளிச்சிட வேண்டியதான். இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த 5 சட்னி ரெசிபியுமே உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், சிம்பிளாகவும் வேலை முடியும். இது இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.